வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். எண்ணெய் குடிக்காத மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உளுந்தை 1 ஹவர் தான் ஊற வைக்கணும். 1 ஹவர் ஊற வச்சு அதை நல்லா தண்ணி நிறையா ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிக்கணும். மாவு நம்ம தொட்டாக்க ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் மாவு. அதுதான் அதோட மாவோட அரைக்கிற பதம். எண்ணெய் இல்லாத மெதுவடை செய்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னென்னாக்கா, உளுந்தை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச உடனே நம்ம மிக்சியில் அரைக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது தண்ணியை தெளித்து தெளித்து தான் நம்ம அரைக்கணும். மாவு நம்ம பசையும் போது நம்ம கையில் மாவை ஒட்டாது பாருங்கள். அது மாதிரி இருந்தாதாக்கா சரியான பதம். அப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம நல்லா பீட் பண்ணுற மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ மாவு வடை சுடும்போது வெளியில் மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம பிரித்து பார்த்தாக்கா உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கல் மாதிரிலாம் இருக்காது. இதுக்கு நம்ம கூட பச்சரிசியோ எதுவும் சேர்த்துக்கிறது இல்லை. வெறும் உளுந்து மாவில் மட்டும் நம்ம செய்கிற இந்த வடை நிஜமாவே மெதுவடையாக தான் இருக்கும். இது மாதிரி மாவை 2-3 தடவை பீட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் ரொம்பவும் சூடாகக்கூடாது. புகை வர அளவுக்கு சூடாகிட்டேனாங்க நீங்கள் மாவு போட்ட உடனே அது கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கையில் மாவை எடுத்துக்கணும். மாவை நல்லா உருட்டிட்டு நடுவில் ஹோல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ வடை நல்லா ப்ரௌன் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி திருப்பி போட்டு அந்த வடையை 2 பக்கமும் வேக வச்சு அப்புறம் பொறுமையாக அதை எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டு வடையை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வடை போடுறதுக்கு நல்ல மாவை நல்லா ரவுண்டாக போட்டுட்டு இந்த 4 விரல்ல மாவை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2 விரலை 2 விரலாக பிரித்து நடுவில் பிரிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு கட்டை விரலில் ரவுண்டு போட்டிங்கனாக்கா அது மெதுவடை அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். இப்போ மெதுவடை சூப்பரான ஓட்டை வடை ரெடியாக இருக்கும். இதில் நம்ம வெறும் உளுந்து மாவு வச்சு தான் பண்ணியிருக்கோம். இதில் பச்சரிசி மாவோ இல்லை சோடா மாவு இதெல்லாம் நம்ம எந்த அடிஷனும் நம்ம இதில் சேர்க்கலை. இப்போ ஒரு வடையை எடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே பார்க்குறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது. கட்டியாக இல்லை. சில சமயம் ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. எண்ணெய் அவ்வளோவா ஒட்டலை. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.